உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? உங்க தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் ஜெயகுபேரன். நான் வந்து செக்ரட்டரியேட்டில் நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓவரால் 387. எங்கேருந்து வரீங்க? நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் 2023லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷன். போன டைம் ஒரு கொஷனில் போச்சு. இந்த டைம் ஒரு பக்கம் எடுத்தேன். கடந்த முறை என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? டெஸ்ட்டே போடல. 11th 12th புக் சரியாக படிக்கல. அதுதான். நீங்க தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும்னு குரூப் 2 மெயின்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து புத்தா பப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருந்து அந்த புக்கை தரவாக படித்தேன். ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தேன். அதனால் அந்த டைம் கிளியர் பண்ண முடிஞ்சு. தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடிஞ்சது? தமிழில் நான் வந்து 81 போட்டிருந்தேன். ஓவரால் வந்து 153 கொஸ்டின்ஸ். நீங்க இப்ப இவ்வளவு நாள் படிச்சதுல சொல்லுங்க, தமிழ் இதுக்கப்புறம் வரவங்க எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ற அறிவுரை சொல்லுங்க. தமிழ்மே சொல்ல முடியாது கன்ஃபார்மாக நம்மளால் 80 மேலே போட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸும் மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். தமிழில் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பானா இருந்தால் போதும், இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி. பேசிக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தானா இல்லை வேற ஏதாவது இல்லை அவுட் சோர்ஸ் படிச்சாலே போதுமாங்களா? பேசிக்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் புக் தான். எல்லாருமே அதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸை படிச்சு தான் அடுத்து ஆரம்பிக்கணும். தான் இருந்தாலும் கண்டிப்பாக பிடிக்கும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே போதும் எனக்கு தெரிஞ்சு 23 கிட்ட போட்டுடலாம். அது கண்டிப்பாக டெய்லி 1.5 மணி நேரமாக போகணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க நீங்க? ஒரு 6 to 7 hours. தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் ஆ இப்போ நீங்கள் ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்துட்டு டாபிக் வைஸ் படிப்பீங்களா இல்லை புக் வைஸ் படிப்பீங்களா? ஜிஎஸும் மேக்ஸும் சிலபஸ் வைஸ் தான் எப்பயுமே படிப்பேன். டாபிக் வைஸ் நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா? நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. எழுதி வச்சுன்னா கடைசி டைமில் 10 நிமிஷத்தில் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு டாப்பிக்காகும். நோட்ஸ் எந்த மாதிரி எடுக்கணுன்றதை சொல்லுங்கள். புக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே அப்படியே எழுதிடக்கூடாது. அதில் இருக்க தேவையான கண்டென்ட் எப்படி கேட்பான் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். ஆரம்பத்தில் படிக்கும்போது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது அப்போ எத்தனாவது முறையில் நோட்ஸ் எடுக்கலாம்? ஒரு 3rd டைம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் கரெக்டாக. இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஆமாம், 3rd டைம் ரீடிங் நிறையா பண்ணணும். 3 times ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு எந்த புக்கில் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணிடுவோம் மாதிரி இருக்கும். உங்களோட ரிவிஷன் மெத்தட் என்னது? ரிவிஷன் மெத்தட் கடைசி டைமில் வந்து டைம் செட் பண்ணிப்பேன். நோட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் பாலிட்டியில் இருக்குன்னா 10 நிமிஷம் தான் டைமு. அது முடிக்கிறோன்னு முடிக்கலையோ அது 10 நிமிஷம் அடுத்த டாபிக் போய் ஆகணும். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம் அந்த இடைப்பட்ட காலத்தை எந்த மாதிரி நீங்கள் அணுகுவீங்க? எப்படி படிப்பீங்க அந்த டைமில்? முன்னாடியே ரெடி பண்ணி வச்சா தான் உண்டு. கண்டிப்பாக இப்போ இருக்க காம்படிஷனுக்கு முன்னாடியே எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். 200க்கு நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 20 தப்பாக இருக்குது. அதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? நான் எப்பயுமே நோட் போட்டிருக்கேன். எனக்கு எரர் நோட்டுன்னு சொல்லி தனியாக போடுவேன். ஏன்னா மறந்துடுவோம், அந்த டெஸ்ட்டில் தப்பானதே நம்ம மறந்துடுவோம். எரர் நோட்டுன்னு போட்டால் அந்த 20 கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அதே பார்த்துக்கலாம். எல்லா டெஸ்ட்டுக்குமே எழுதிடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 180ல் 170 நீங்கள் 175 தெரிஞ்சு சரியாக போட்டுறீங்க. ஒரு 5 ஃப்ளூக்கில் ரைட் ஆகிடும் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஃப்ளூக்கில் ரைட் ஆகிறதுலாம் திரும்ப நம்ம அதை படிக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை அதை அப்படியே இது பண்ணுறீங்க? அந்த கொஸ்டின் நான் ஷேடே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா ஷேட் பண்ண மாட்டேன். தப்புன்னு தான் எடுத்துப்பேன் அதையும். ஆமாம் ஆமாம், அந்த கொஸ்டின் ஷேடே பண்ண மாட்டேன். தெரியலன்னு அடுத்து தான் எழுதி வச்சுப்பேன். அது எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓஎம்ஆர் மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது. எனக்கு 2 கொஸ்டின் போச்சு. அது தெரியாமல் ஓஎம்ஆர் இன்னும் ஷேட் வேறு பண்ணிட்டேன் 2 கொஸ்டின். அதுக்கு 0.5 மைனஸ் பண்ணி 2.5 கொஸ்டின் மைனஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் ஓஎம்ஆர் மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது. ஆமாம், அதில் தாண்டி டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது எக்ஸாம் ஹாலில்? அது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இருக்க டைமில். மேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டாங்கன்னா டைம் நிறையா கிடச்சிரும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தமிழ் தான் முதல்ல எழுதுவீங்களா இல்லை நீங்கள் எந்த ஆர்டரில் எழுதுவீங்க? இல்லை, தமிழ் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு. ஏன்னா அது மறந்துடும் டக்கு டக்குன்ட்டு. அதனால் தமிழ் எப்போ முதல்ல ஷேட் பண்ணிடுவேன். மேக்ஸ் 2வது, லாஸ்ட் வைக்கவே கூடாது எப்பயுமே மேக்ஸ். ஆமாம். இப்போ தெரிந்த கொஸ்டின்லாம் முதல்ல எழுதுவீங்களா இல்லை 1 to 200 ஆர்டரில் எழுதுவீங்களா? இல்லை, எப்பயுமே தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் நான் ஷேட் பண்ணுவேன். தெரியாத கொஸ்டினை மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிடுவேன். ஏன்னா திருப்பி லாஸ்ட் டைம் படிக்க டைம் கிடைக்காது. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை கண்டிப்பாக ஷேட் பண்ணிகிட்டே வந்துடும் பண்ணேன். கடைசியில் அது தெரியல அப்படின்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கதே மார்க் பண்ணிட்டு வந்துடும். அப்படி டைம் பத்தலை அப்படின்னா. இப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை எப்படி பயன்படுத்தலான்றத சொல்லுங்கள். அதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணணும்னா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 உடனே தூக்கிடணும். இது 2 கண்டிப்பாக வராது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் 50-50 சான்ஸ் எடுத்துடணும். இப்போ சுத்தமாக அந்த கொஷினை பற்றி ஐடியாவே இல்லைன்னா எல்லாரும் அதை ஏ சூஸ் பண்ணுங்கள், ஏ தான் மேக்ஸிமம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்வியூவில் சொன்னாங்க. அதெல்லாம் இதுதானா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியாட்டி ஏ போடுங்க, பயாலஜி பொறுத்த வரைக்கும் பி போடுங்க, அவ்வளோதான். எனக்கு மேக்ஸிமம் பி இல்லை சி கண்டிப்பாக ரைட் ஆகும். நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? கிவ் பண்ணாமல் படிக்கணும். அதை பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிடலாம். இதை விட்டுட்டு போகவும் முடியாது நம்மளால். ஒன்ஸ் கஷ்டப்பட தான் இருக்கும்.
திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், எல்லாருமே கிளியர் பண்ணலாம். இப்போ ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா எல்லாரும் படிக்க? கண்டிப்பாக என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா நடுவில் நான் கிவ் அப் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டேன், வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃபேமிலி தான் சரி உட்காந்து படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் கண்டிப்பாக இங்கே இருந்தேன். ஒரு செல்ஃப் டவுனாக இருக்குது, படிக்கவே தோணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? யூடியூப்ல ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பேன், இல்லாட்டி எங்கள் அப்பாவை நினச்சி பார்ப்பேன், அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிப்பேன். படித்ததே படிக்கிறதுக்கு ஒரு சோர்வா அந்த மாதிரி இருந்ததா? இல்லைடா இதையே படிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்குமா? இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குமா? இல்லை கண்டிப்பாக சோர்வாக தான் இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சிட்டிங்கனாவே அடுத்த டைம் படிக்க கடுப்பாக தான் இருக்கும். மேலே வேறு வழி கிடையாது. டெஸ்ட் போடும்போது அப்போ தப்பு பண்ணுவோம், அப்போ திருப்பி திருப்பி அதை படிச்சுட்டே தான் இருப்போம். அது ஓரளவு கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் படிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போதும் நம்மளுக்கு ஒரு புதிய தகவல் அந்த மாதிரி தோணுமா? இல்லை எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஆங்கிளில் தோணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வாட்டி படிக்கும்போது இந்த ஆங்கிளில் தோணியிருக்கும், இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்கவே இல்லையே, இந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசாக தோணிக்கிட்டே இருக்குமா படிக்கிறப்ப? கண்டிப்பாக நீங்கள் புதுசாக படிக்க படிக்க திருப்பி திருப்பி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பாயிண்ட்ஸு. ஒரு 4-5 டைம் படித்தா தான் கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கண்ணில் மாட்டோம். அதனால் திருப்பி திருப்பி படிக்கிறது தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஈஸியாக. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருந்திருக்கு. நான் இன்ஸ்டா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ படிக்கிற டைமில் இன்ஸ்டா ஆமாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் தெரிஞ்சு எக்ஸாம் படிக்கிறவங்க. அந்த தாட் இருந்துகிட்டே இருக்குமா? இல்லை ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அது இன்ஸ்டாலாம் பண்ண மாட்டேன். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு ஒரு இப்போ 10 மினிட்ஸ் பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்னா அது டைம் ஓடிடும் உங்களுக்கு. எதுக்கு போனோடனே மறந்துட்டு யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் அது ஸ்டாப் பண்ணிடணும் படிக்கிறவங்க கண்டிப்பாக. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ரொம்ப ஹாப்பி, வீட்டில் எல்லாருமே ஹாப்பி தான். இன்னும் எக்ஸாம் ஆனால் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் செகண்ட் டேட் எடுத்துருக்கு. இந்த அட்டம்ப்ட்ல இப்போ ஒரு 1 மார்க்கில் உங்களுக்கு போச்சுன்னீங்களே, அந்த மாதிரி இந்த அட்டம்ப்ட்ல போனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? ஸோ தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அந்த எக்ஸாம். எனக்கு கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு படி தான் அப்படின்னும் போது கிவ் அப் பண்ணவே கூடாது, முன்னாடி போயிடும். இப்போ பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை பார்க்கறதால என்ன பெனிஃபிட்? பிஒய்க்கு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து அதுவும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் 2 குரூப் 4 அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் வேறு ஏதோ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதே கொஸ்டின் குரூப் 2ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பிஒய்க்கு பார்த்து பார்த்து சிலபஸ் டாபிக் ஏற்ற மாதிரி அதை படிச்சுட்டே இருக்கணும், அந்த சோர்ஸ் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஜிஎஸ்கே வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை ஸ்கூல் புக்ஸே போதுமா? இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்ஸ் பத்தாது எந்த எக்ஸாமுக்குமே, வெளியே தான் படித்தாங்க. நீங்கள் எதுவும் அவுட் சோர்ஸ் படிச்சீங்களா? அவுட் சோர்ஸு நான் வந்து சில இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் புக் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக படிக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் மாதிரி புக்கே படிச்சுறது நல்லதுன்னு தான் தோணும். நீங்கள் எப்படி செல்ஃபாக படிச்சீங்களா, அகாடமி போனீங்களா? நான் செல்ஃபாக தான் படித்தேன் மேக்ஸிமம். ஆரம்பத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, இதான் சிலபஸ், இந்த இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும், இந்த மெத்தடில் படிக்கணுன்றலாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு 1 இயர் எடுத்துக்கிச்சு. இந்த மெத்தடை கிராக் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். ஆமாம் அதுக்கடுத்து ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ லாஸ்ட் டைம் 1 மார்க்கில் போச்சுன்னீங்களே, அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப கிட்ட வந்து தோத்தாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தீங்க? போன டைம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது நல்லா தான் இருக்காது. ஏன்னா நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு கிடச்சிருந்தா கோர்ட் மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கும். இப்போ நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் மோட்டிவேட் ஆகும். தவிர இன்னொன்று தள்ளி போதுன்னா இன்னும் நல்லதாக தான் கண்டிப்பாக நடக்கும். 2026 எக்ஸாம் இருக்குது, படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் எல்லாராலையுமே. இதுக்கு முன்னாடி நான் படிச்சது இல்லை, சரியாக படிக்க மாட்டேன்னா அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் படிச்சு பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம்.